கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 13:13. மேத்யூ 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். என்ன, அவங்க ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஆனால் அதை கண்டுகொள்வதில்லை. அதை கேட்குறாங்க, ஆனால் அது அவங்களுக்குள்ளே போகிறதில்ல. அவங்க உணர்ந்து கொள்ளாதவங்களாக இருக்கிறபடினால, ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஆர்வமே இல்லை. கர்த்தரை அறிந்து கொள்ளணும், கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற அந்த ஆர்வமே இல்லை. அதனால அவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இதே வசனத்தை தான் ஆண்டவர் லூக்கா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும்போது, தேவனுடைய ரகசியத்தின் ராஜ்யங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாம் கேட்டும் உணராதவர்களாம் இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஓமையிலாக சொல்லப்படுகிறது. இது எங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஓமானம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட காரியம்தான். நீ போய் பிரசங்கம் பண்ணு, அவர்கள் கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே போகாது. அவங்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்க காணாதவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியதான். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. என்ன, அவர்கள்ட்ட விசுவாசம் இல்லை. தேவனை குறித்த ஒரு காரியத்துக்கும் ராஜ்யத்தை குறித்த ஒரு விசுவாசம் இல்லாதனால தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய இருதயம் என்ன? எசேக்கியேல் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் அடியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி? ஒரு நல்லவன் இல்லைங்க, ஒரு துன்மார்க்கனுடைய மரணம் கூட கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. ஆனால் அவருடைய மன விருப்பம் என்ன? ஒரு துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு கர்த்தரை நோக்கி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து வரும்போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறதா கர்த்தருடைய மன விருப்பம். இது என்னுடைய எதை கொண்டு சொல்கிறேன்? என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். இப்போ இஸ்ரவேல் தனங்களை நீங்கள் பொல்லாத வழிகளில் இருக்கீங்க, அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல். நீங்கள் ஏன் சாகணும்? நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் திரும்பி என்கிட்ட வாங்க. அதாவது கர்த்தருடைய மன வாஞ்சியும் கர்த்தருடைய மன விருப்பத்தையும் பாருங்கள், நீங்கள் என்கிட்ட திரும்பி வாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க. கேட்குறீங்க, அதை உள்ளுக்குள்ளே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இருதயத்தில் உங்களுக்கு தோன்றுது, ஆனால் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதனால உங்களுக்கு நான் ஊமைகளாக சொல்கிறேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கோ அந்த ரகசியங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் அறியாதவர்களாய் உணராதவர்களாய் இருக்கக்கூடிய அவ்விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் கொடுக்கப்படுவதில்லை என்பதை தான் இங்கே கர்த்தர் மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு அவிசுவாசம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த அவிசுவாசம் தான் தேவனை தேட விடாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியம். என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தர் மேலே விசுவாசிக்கு நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல் உண்டாகிறதோ, அதாவது ஒரு மனுஷன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழன்னு அவசியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு நீதியான நேர்மையான வாழ்க்கை வாழன்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவனாக இருக்கணும். அதுதான் முக்கியம். என்றைக்கு கர்த்தரை ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு தேடும்போது அவனுக்கு தேவனுடைய ரகசியங்கள் கொடுக்கப்படும். ஆனால் என்றைக்கு அந்த ஒரு அவிசுவாசத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு எதுவுமே உள்ளுக்குள்ளே உரைக்காது. நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். ஒரே செய்தி தான், பல்பிட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரே செய்தி. அங்கே சபையில் முன்னாடி இருந்து கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஒரு 50% மக்கள் அப்படி ஒரு ஆர்வமாக கேட்பாங்க. அதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா அப்படியே அதை கேட்டு அதை உடனே எடுக்கணும்னு சொல்லக்கூடியதான். ஆனால் எப்படி ஒரு 10-20% மக்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்க எண்ணம் சபையில் இருக்காது. ஒரு சிலருக்கு உலக கவலை இருக்கும். என்ன, நான் கதவை பூட்டினேனா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, இல்லை என் பையன் அங்கே போயிருப்பானா இல்லையா, என் பொண்ணுக்கு என்னாச்சு, இதுக்கு என்னாச்சு, அந்த மாதம் வாடகை எப்படி கொடுக்க போகிறேன், இல்லை என் வேலையில் இருக்குது. இப்படி சபையில் தான் உட்காந்துருப்பாங்க, செய்தி தான் கேட்டுட்டு இருப்பாங்க.
ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கவே இருக்காது. அவங்கள ஒன்றுமே செய்யாது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அது அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே உதவாது. அதனால தான் நம்மளுடைய உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கிறவங்களா இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஓமானம் என்பது ஒருத்தருக்கு மூடி வைக்கப்பட்டதாக இருக்கும், ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். உங்களுக்கு ஓமானம் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதா, மூடி வைக்கப்பட்டதாக இருக்கிறதா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது அது அவர்களுக்கு மூடி வைக்கப்பட்ட ரகசியமாய் இல்லாமல் வெளியரங்கமாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளாய் இருந்து அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.